ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு துக்கமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சினமாடு ஒன்று இருந்துச்சு நம்ம பண்ணையில். நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்களா தெரியும். அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கன்று போட முடியாமல் பார்த்தீங்கன்னா அதோடய கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா செத்து போச்சு. மாடு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டி செத்து போச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ. ஸோ கன்றுக்குட்டி செத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டாக்டரை கூப்பிட்டு டாக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு வயிற்றுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டியை வெளியே எடுத்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ கீழே கொண்டு இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் தான் டாக்டரு. இது எங்கள் அம்மா, அந்த சைடு எங்கள் அப்பா, அந்த ப்ளூ கலர் பனியன் பார்த்தீங்கன்னா அதான் நான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா மாடு கன்று போடுற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தலையாடிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே வரும். ஸோ அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கன்று போட போகுது அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா நினச்சிக்குவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் அது மாதிரி பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகலை. அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணே போடாமல் முக்கிட்டே இருந்துச்சு. அந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வெளியவே வரல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டோம். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்தார். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நீ வீடியோ பாட்டுக்கள் தான் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சு. எப்போவுமே பார்த்தோன்னா நார்மலாக என்ன ஆகுனா மாடு இது மாதிரி கன்று போடும்போது பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா போட்டுரும். ஆள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பார்த்தீங்கன்னா அதுவே கன்று போட்டுரும். ஆனால் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளேயே திரும்பி இருந்துச்சுன்னு வச்சுங்க, அப்போ பார்த்தீங்கன்னா மாடு கன்று போடுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டாக்டரை வர சொல்லி அந்த கன்றுக்குட்டியை பார்த்தீங்கன்னா திருப்பணும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா கன்று போடும்போது முதல்ல கால் வரும், முன்னத்தாங்கால், அப்புறம் கூடவே தலை வரும், அதுக்கப்புறம் அப்படியே உடம்பு வலி வந்துடும். ஸோ நம்மளது பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி இருந்துச்சு. நான் ஒரு இந்த சைடில் தலை பார்த்தீங்கன்னா அந்த சைடு உள்ளே இருந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி வெளியே வர முடியல. வெளியே வராமல் அப்படியே செத்து போச்சு. ஸோ படுத்துகிட்டே பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி இழுக்க முடியாதுன்னு டாக்டர் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டை கொஞ்சம் அடித்து எழுப்பிவிட்டுட்டோம். மாட்டை பார்த்தா எந்திரிக்குது, தீனி சாப்பிடுது, எல்லாமே பண்ணுது. ஆனால் கன்றுக்குட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே வர மாட்டேங்குது. அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டி உள்ளே திரும்பிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளியே வரல. ஸோ இப்போ என்ன 2 ஆப்ஷன் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா கன்றுக்குட்டி சிக்கிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி வெளியே இழுத்துருவாங்க. ஸோ வரலின்னு வச்சுக்க என்ன பண்ணுவாங்கன்னா கத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே வயிற்றுக்குள்ளே அப்படியே கையில் பிடிச்சி அந்த கத்தியை வயிற்றுக்குள்ளே அப்படியே அதாவது பின்னாடி அப்படியே உள்ளே விட்டு கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா உள்ளேயே அறுப்பாங்க. அறுத்து கை கால் தனியாக அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே எடுக்கிறது. அந்த 2 வழியும் மட்டும்தான் இருக்குது. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ ஆப்ரேஷன் பண்ணால் உங்களுக்கே தெரியும். அது பார்த்தீங்கன்னா தையல் பார்த்தீங்கன்னா பிய்யாமல் இருக்கணும், தண்ணி படாமல் இருக்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ரொம்ப கஷ்டம். மாடு படுத்து டப்பு டப்புன்னு எந்திரிக்கும், தையல் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கையை உள்ளே விட்டு அப்படியே இழுத்துடலான்னு தான் பாட்டுக்கிறோம். தேடின வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா தலை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல, அந்த சைடு இருக்குது. அதை தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி தலையை அப்படியே திருப்பிட்டு இருக்கிறாரு இந்த சைடு கொண்டு வரக்கு. இப்போ முடிஞ்ச இழுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும், கால் 2 வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ நேரம் இழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் கால் 2 முன்னத்தாங்கால் வந்துருச்சு. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ இழுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்படியே முன்னத்தாங்கால் இழுத்துட்டு அப்படியே தலையை அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து இழுத்தா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஒரு கயிற்றை கட்டி முன்னத்தாங்கால்லையும் முன்னத்தாங்கால் 2 கால்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கயிற்றை கட்டி 2 பேர் அப்படியே பிடிச்சி இழுத்தா பார்த்தீங்கன்னா டப்புன்னு வெளியே வந்துடும். ஸோ இப்போ தலையை டாக்டர் பாட்டுக்கிறாரு. அதையும் இங்கே கரெக்டாக வெளியே வச்சுட்டா டக்குன்னு இழுத்துடலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா முதல் ஈத்தும் இல்லை, இது பார்த்தீங்கன்னா 2வது 3வது ஈத்து தான். ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. எந்த மாடும் பார்த்தீங்கன்னா அது இடிக்கவும் இல்லை, கீழேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாடு எங்கேயும் விழுகலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி அப்படியே திரும்பிடுச்சு, இதனாலேயும் தெரியல. ஸோ நீங்கள் இதை கன்று போடுன்னு அப்படியே விட்டுருந்தீங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி உள்ளே இருந்து அப்படியே செத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா மற்ற மாடுகள்லாம் திரும்பி பார்த்துட்டு இருக்குது என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதனால் கொஞ்சம் கால் வெடி வந்துருச்சு. இப்போ நான் கொஞ்சம் கைத்தை போட்டு இழுக்க முடியுமான்னு பார்க்குறோம்.
கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா வந்து இறந்தது பார்த்தீங்கன்னா டாக்டர் உள்ளே கையை விட்டு அப்படி ஹார்ட் பீட்டு பார்த்தாரு. அப்போயே பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டாரு கன்றுக்குட்டி இறந்துருச்சுன்னு. ஸோ மாட்டையாவது காப்பாற்றல அப்படின்னு அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து கன்றுக்குட்டியை வெளியே எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இழுத்தா வரல. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து வெறும் கால் மட்டும் வெளியே வந்து அதை பிடிச்சி இழுத்தா வராது. தலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு வெளியே வரும். ஸோ தலை தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிக்க மாட்டேங்குது. இப்போ கன்றுக்குட்டி இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பால் எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா பாலை கறக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே அவுத்து விட்டோடனே கன்றுக்குட்டி முதல்ல அவுத்து விடணும். அது பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கறந்தால் தான் பால் கொஞ்சம் ஈஸியாக வெளியே வரும். மாடும் பார்த்தீங்கன்னா வந்து கன்றுக்குட்டி பக்கத்தில் இருந்தால் ஓடாமல் அப்படியே நின்று பால் கறக்கிறதுக்கு, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டங்கட்டும். ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பால் கறக்கும்போது. மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி காலங்காத்தாலேயே நேரத்துலேயே பார்த்துருந்தா பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி அப்படியே உயிரோடு வெளியே எடுத்துக்கலாம் டாக்டர் சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா நாம் என்ன நினச்சோன்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பவும் போல் மாடு கன்று போட போகுது அப்படின்னு பார்த்தா நாங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது கன்று போடாமல் காலையில் ட்ரை பண்ணிச்சு, மத்தியானம் வரைக்கும் கண்ணே போடல, முக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் கூப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார் கன்றுக்குட்டி இறந்துருச்சு அப்படின்னு. ஸோ நம்ம மாடு, கோழி, கன்றுக்குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நடக்குது அப்படின்னு நல்லா பார்த்துட்டு இருக்குதுங்க. சுமாராக பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அந்த கன்றுக்குட்டி தலையை திருப்பி காலை கொண்டு வந்து வெளியே வைக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்க்குறக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இறந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து எப்பவும் போல் நம்ம குப்பமாடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடு சாலைக்கு அந்த சைடு அங்கே பார்த்தீங்கன்னா வந்து குழி தோண்டி பார்த்தீங்கன்னா அந்த குப்பைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா புதைச்சிருவோம். அதுவும் இல்லாமல் போட்ட கன்று பார்த்தீங்கன்னா காளைக்கன்று. ஸோ காளைக்கன்று தான் எடுத்தால் ஓகே பரவாயில்ல. அதே பொட்டைக்கண்ணா இருந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தமாக இருந்திருக்கும். ஸோ கன்று பார்த்தீங்கன்னா காளைக்கன்று தான். ஸோ அதை இழுக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது, திருப்பி அது மாதிரி இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சி தள்ளுற மாதிரி வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி கொண்டு வச்சாச்சு. அதுவும் இல்லாமல் அதை பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள கன்றுக்குட்டி திருப்பும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரத்தம் பார்த்தீங்கன்னா வெளியே வரும். ஸோ அதனால தான் ட்ரெஸ்ஸில் படக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பார்த்தீங்கன்னா லுங்கி கட்டிட்டாரு, சட்டையும் கழட்டிட்டாரு. நீங்கள் கீழே பார்த்தெல்லாம் தெரியும், கீழே பார்த்தா தண்ணி மாதிரி இருக்கும். அது தண்ணி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரத்தம் அது இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நஞ்சுனா பார்த்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டி உள்ளே இருக்கும்போது அதை சுற்றி இருக்கும் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா நஞ்சு. அது கன்றுக்குட்டி போட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரத்தில் போட்டுரும்.
ஸோ கஷ்டப்பட்டு இழுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கன்றுக்குட்டி தலை வெளியே வந்துடுச்சு. ஸோ ஒரு காலும் ஒரு முன்னத்தந்தலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துடுச்சு. சாரி, முன்னத்தங்காலும் பார்த்தீங்கன்னா அப்புறம் தலையும் 2 வந்துடுச்சு. ஸோ தலை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஸோ கழுத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கயிற்று கட்டி இழுத்து அப்படியே ஒரு 2-3 பேர் பார்த்தா இழுத்தா பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி இழுக்க முடியாமல் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா வந்து அது அப்படியே பார்த்தீங்கன்னா கத்தியில் இல்லை மிஷின் ரம்பத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்டி பார்த்தீங்கன்னா எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக எப்போ கன்றுக்குட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து 2 கால் ஒரு அந்த தலை அது அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே வரும். இப்போ நாமளாக இழுக்கிறங்காட்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கால் பார்த்தீங்கன்னா மடங்கி அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மடங்கி வெளியே இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து வரவே இல்லை, அப்படியே தடுத்து நிற்கிது. ஸோ நீங்கள் பார்த்தாவே தெரியும், இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து வர மாட்டேங்குது பார்த்தீங்களா. மாடு பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துருச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து அதனாலேயே சத்து அப்படியே கால் வலி, ஸோ அப்படிலாம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிடுச்சு, படுத்துட்டு எந்திரிக்க மாட்டேங்குது. கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு வந்துருச்சு, தலை வந்துருச்சு, கழுத்து வந்துருச்சு, தலை வந்துருச்சு. ஸோ அதை வெளியே இழுத்தா போதும், இன்னும் கொஞ்சம் எந்திரிச்சா போதும், இழுத்துடலாம். ஸோ அது எந்திரிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் டாக்டர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இழுத்துடலாம், படுத்துட்டே இருக்குது, அப்படியே இழுத்துப்பா அப்படின்னு டாக்டர் சொன்னார். ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைமு இது மாதிரி பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி இறந்ததுக்கப்புறம் பூச்சி இழுக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, 2 இல்லை 3 பேர் வச்சு இழுத்தா தவறேன்னு. ஸோ இப்போ நாங்கள் 2 பேர் இழுத்துட்டு இருக்கிறோம். ஸோ வந்துருச்சு, கழுத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா உடம்பு உள்ளே அப்படியே தான் இருக்குது. அப்புறம் அந்த ஒரு 1/4 மணி நேரத்தான் கால் இன்னும் பார்த்தீங்கன்னா உள்ளே தான் இருக்குது. ஸோ டாக்டர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த காலை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறாரு, டக்குனு வெளியே இழுக்கும்போது டக்குனு வெளியே வர மாதிரி. ஏன்னா நீங்கள் அப்படியே பாட்டு இழுத்தா பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சதையை பார்த்தீங்கன்னா கிழிச்சு விட்ரும். அதனால் பார்த்தீங்கன்னா டாக்டர் பக்கத்தில் வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் நல்லது தான். ஸோ நாங்கள் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து துணி ஒன்று போட்டுக்கிட்டோம், அப்போ தான் பார்த்தீங்கன்னா கயிறு பார்த்தீங்கன்னா வலிக்காது. மாடு பார்த்தீங்கன்னா தெரியும், துணி போட்டு இழுத்தங்காட்டி கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே விழுந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நீங்கள் பாட்டுக்கெல்லாம் பார்த்தா அந்த கன்றுக்குட்டி ஆனால் செத்துருச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிற்றுக்குள்ளேயே. ஸோ இப்போ என்ன பண்ணால் நான் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதைக்கணும் கன்றுக்குட்டியை. மற்றபடி பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு எதுவும் இல்லை. மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நஞ்சு வெளியே வரக்கா ஒரு டானிக் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டானிக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அது எப்போ போட பார்த்தீங்கன்னா பால் கறக்கும். என்ன பால் கறக்கும்போது கொஞ்சம் ஆட்டம் கட்டும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ கன்றுக்குட்டியில் புதைச்சாச்சு, டாக்டர் கிளம்பிட்டார். மாடு வயிறு உடக்கு நிற்குது பார்த்தீங்களா, கன்றுக்குட்டி விடிந்ததுக்கப்புறம்.
ஸோ பின்னாடி இங்கே தொங்கிட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நஞ்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 2-3 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது விழுந்துடும். ஸோ அது விழுகிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து டானிக் ஒன்று டாக்டர் சொன்னார். ஸோ அந்த டானிக் பார்த்தீங்கன்னா வந்து ஊற்றி விட்டு போகிறோம். பாருங்க முக்குது வருங்க, ஆனால் வெளியே வர மாட்டேங்குது. ஸோ கண்டுக்கிட்டிங்க தான் புதைச்சோம். அந்த மருந்து பார்த்தீங்கன்னா இது அந்த மருந்து நஞ்சு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெளியே வரக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா முக்கிட்டு தான் இருக்கேன், நான் வரல. ஸோ அது வந்துடும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க.